பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் ஒரு சம்பவத்தை பார்ப்போம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தாங்க. அந்த 2 குமாரரில் ஒருவன் இளையவன் அந்த தகப்பனை நோக்கி, எனக்கு ஆஸ்தியில் எனக்குரிய பங்கை தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா, அந்த 2 பிள்ளைங்களையும் அந்த தகப்பன் எப்படி வளர்த்துருப்பார்? அவர் 2 பிள்ளைங்களையும் ஈக்குவலாக தான் நடத்தியிருப்பார். ஒரே சாப்பாடு, ஒரே விதமான ட்ரெஸ்ஸு, அவங்க படிக்கிறது ஒரே விதமான கல்வி எல்லாமே ஈக்குவலாக தான் இருந்திருக்கும். ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி, இன்னொரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி, அப்படி எந்த ஒரு தகப்பனும் எந்த ஒரு தாயும் செய்ய மாட்டாங்க. அப்படி பண்ணும்போது இளைய குமாரன் மட்டும் என்ன பண்ணுறான், அந்த தகப்பன்கிட்ட போய், எனக்குரிய பங்கு எனக்கு வேணும், ஆஸ்தியில் எனக்குரிய பங்கை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த தகப்பன் என்ன பண்ணுறாரு, அந்த தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அந்த இளையகுமாரன் கேட்குற மாதிரி அந்த ஆஸ்தியை பிரித்து அவனுக்கு, அந்த இளையகுமாரனுக்கு என்ன பங்கோ அதை கொடுத்துட்றாரு. ஒரு சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அந்த இளையகுமாரன் என்ன பண்ணான், அவனுக்குரிய எல்லா பங்கையும் எடுத்துக்கிட்டு தூர தேசத்துக்கு போகிறான். ஏன்னா நம்ம அப்பா பக்கத்தில் இருக்கக்கூடாது, நம்ம தூர தேசத்துக்கு போவோம். நம்ம அப்பாவுடைய அந்த அருகாமையில் இருந்தால் என்ன பண்ணுவார், நமக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார். இந்த பணத்தை உனக்கு பிரித்து கொடுத்த அந்த ஆஸ்தியை நீ இப்படி தான் செலவு பண்ணணும் அப்படின்ற அட்வைஸ் எல்லாம் நிறைய சொல்லுவார். எதுக்கு, நம்ம இஷ்டத்துக்கு இருக்கணும் அப்படின்னு தான் அந்த பங்கை பிரித்து கேட்குறான். அப்போ அந்த பங்கை பிரித்து வாங்கிட்டு போய் அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய நண்பர்கள் எல்லாரோடும் சேர்ந்து அந்த அவனுக்குரிய பங்கு, பணம் எல்லாமே இருந்திருக்கும்ல, ஆஸ்தி, அதை அழித்து போட்டான். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி, துன்மார்க்கமான விஷயங்களில் ஈடுபட்டு. துன்மார்க்கமான விஷயங்கள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சினிமா, கேலி கூத்துகள், இன்னும் குடி, வெறி, அது மாதிரி நண்பர்களோடு சேர்ந்து அநேக இடங்களுக்கு செல்வது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள். இப்போ இருக்க பிள்ளைங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தாங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னே சொல்ல முடியாது. அவங்க இஷ்டத்துக்கு தான் நடந்துக்கிறாங்க. பெற்றவங்களுடைய பேச்சை அவங்க கேட்குறதே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த இளையகுமாரன் என்ன பண்ணுறான், தூர தேசத்துக்கு போய் தகப்பனை விட்டு எங்கேயாவது நம்ம தூரமாக போயிடணும் அப்படின்னு அவனுக்குரிய அந்த பங்கை, சொத்தை எடுத்துக்கிட்டு தூரமாக போய் இஷ்டத்துக்கு துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போடுறான். அழித்து போட்ட பிற்பாடு அந்த தேசத்தில், அவன் இருந்த அந்த தேசத்தில் என்ன ஆயிடுச்சு, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவு படத் தொடங்கி, அந்த தேசத்திலேயே பஞ்சம் வந்துருச்சு. அவன் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி அவனுடைய வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு அவன் யோசித்தா கூட அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம், எந்த ஒரு வேலைக்கு போயும் சம்பாத்தியம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த தேசத்து குடிகள் இடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை.
எப்படிப்பட்டதான சூழ்நிலை பாருங்க. அவன் தகப்பனை விட்டு பிரிஞ்சு வேறு தேசத்துக்கு போய் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் அழிச்சு போட்டான். சரி, ஆஸ்தி இல்லைன்னா என்ன, சொத்து இல்லைன்னா என்ன, நம்ம வேலை செஞ்சு பிழைச்சிக்கலாம், வேலை செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த தேசத்தில் பஞ்சம் வந்துடுது. அப்போ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் அவனுக்கு என்ன வேலை கிடைக்குது? பன்னி மேய்க்கிற வேலை. இருக்கிறதுலையே ஒரு கேவலமான கடைநிலை வேலைன்னு சொன்னால் அந்த பன்றி மேய்க்கிற வேலை. இந்த பன்னி மேய்க்கிற வேலை பார்த்திங்கன்னா செஞ்சாலும் அவனுக்கு கூலி கொடுக்கல. கூலி கொடுத்துருந்தா அவன் அவனுக்கான சாப்பாட்டு தேவைகளை அவன் பூர்த்தி செய்யத்தக்கதாக இருந்திருக்கும். அவனுக்கு கூலி கிடைக்கல. அதனால் அவன் என்ன பண்ணுறான், அந்த பசியை போக்குறதுக்காக பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தானா. அந்த பன்றிகள் சாப்பிட்ற அந்த தவிட்டை சாப்பிட்டு நம்ம வயிற்று பசியை போக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறான், ஆசைப்படுறான். அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலைக்கு அந்த இளையகுமாரன் போகிறான். அப்போ தான் அவனுக்கு என்ன நடக்குதுன்னு 17வது வசனத்தில் பார்த்தோன்னா, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் மனசில் அவன் யோசிக்கிறான். எப்படின்னா பாருங்கள், அப்போ இத்தனை நாள் அவனுக்கு புத்தி மங்கி போயிடுச்சு. அவனுடைய புத்தி அவ்வளோ நாள் சார்பாக இல்லை. தகப்பன்கிட்ட போய் தன்னுடைய ஆஸ்தியை அவன் கேட்கும்போது அவனுடைய புத்தி மங்கி போனதாக இருக்குது. அப்போ அவன் அந்த பன்றிகள் தின்ற சாப்பாடை சாப்பிடும்போது தான் அவனுக்கு என்ன ஆகுது, புத்தி தெளியுது. புத்தி தெளிஞ்சோன்னே என்ன பண்ணுறான், போதையில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, போதையில் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க, போதை தெளிஞ்ச பிறகு ஒரு மாதிரி பேசுவாங்க. அது மாதிரி தான் இவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் நினைக்கிறான், என் தகப்பன்கிட்ட வேலை செய்கிற கூலிக்காரர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு. பூர்த்தியான சாப்பாடுன்னா அவங்களுக்கு வயிறு நிரம்ப, அவங்களுக்கு போதுமான அளவு, அந்த அளவுக்கு சாப்பாடு கிடைக்குது. ஆனால் நான் இங்கே பசியினால் செத்து போகிறேன், எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ தான் யோசித்துட்டு என்ன பண்ணுறான், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு என்ன பண்ணுறான், அப்போ கூட என் அப்பா கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டு, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் சொத்தை பிரித்து கேட்டது மொதல் தப்பு, தூர தேசத்துக்கு போனது 2வது தப்பு, அதையெல்லாம் துன்மார்க்கமாய் நான் ஜீவனம் பண்ணி செலவழித்தது என்னோட 3வது தவறு, இந்த 3 தவறுகளை பண்ணி நான் மோசமான நிலைக்கு இப்போ போயிட்டேன், எனக்கு சாப்பாடு கூட இல்லை அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு என் தகப்பனோடே நான் ஐக்கியமாகணும்னு சொல்லி அவன் நினைக்கல. நான் என்ன பண்ணுவேன், என் தகப்பன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு ஒரு வேலைக்காரராக அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் அங்கே வரான். ஆனால் அந்த தகப்பனுடைய அன்பு எப்பேற்பட்டது என்று பாருங்கள். தன் தகப்பனிடத்தில் வந்தான், அவன் தூரத்தில் வரும்போதே, இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். அந்த அப்பா பாருங்களேன், தன்னுடைய மகன் கெட்டு போயிட்டானே, ஆஸ்தியில் பங்கை வாங்கிட்டு போயிட்டானே அப்படின்னு அந்த அப்பா எவ்வளோ மனசு வருத்தப்பட்டிருப்பார். அவனை போல் அவன் கூட பிறந்த இன்னொரு சகோதரனும் அந்த வீட்டில் இருக்கான். இருக்கும்போது இந்த மகன் மட்டும் ஆஸ்தியை பிரித்து வாங்கிட்டு போயிட்டான். அப்போ அவன் எங்கே போய் எப்படி இருக்கானோ தெரியலன்னு சொல்லி எத்தனை நாள் அந்த தகப்பன் அழுதுருப்பார், கண்ணீர் வடிச்சிருப்பார். அவர் எத்தனை நாள் அந்த மகன் வருவான் என்று எதிர்பார்த்து ஆவலோடு காத்து கொண்டு இருந்திருப்பார். தன் தகப்பன் இடத்தில் வந்தான், அவன் தூரத்தில் வரும்போதே அப்படின்னா அந்த தகப்பன் டெய்லி வெளியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கார், என் பையன் எப்போ வருவான். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருதயத்தில் இருந்துச்சு அந்த தகப்பனுக்கு. என் மகன் சொத்தை பிரித்து வாங்கிட்டு போயிட்டான், அவ்வளோதான், இனிமேல் வரமாட்டான் அப்படின்னு நினைக்கல அவர்.
என் பையன் என்னைக்காச்சும் என்னை தேடி வருவான், அப்பான்னு சொல்லிட்டு என்கிட்ட வருவான் அப்படின்னு டெய்லி போய் தூரத்தில் வரான்னு பார்த்துக்கிட்டே எதிர்பார்த்து காத்து கொண்டு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர் கண்ணீர் வடித்து ஆண்டவர் இடத்துல ஜெபித்து கொண்டே இருந்திருக்கிறாரு. அப்போ அவன் தூரத்தில் வரும்போதே பார்த்துட்டாரு. அவங்க அப்பா பார்த்துட்டு அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். எப்படி இருக்கு பாருங்க இந்த சம்பவம். இதே நம்ம நினச்சி பார்ப்போம், நம்ம பிள்ளை தப்பு பண்ணி சொத்தை பிரித்து வாங்கிட்டு போய் நல்லா துன்மார்க்கமாக செலவு பண்ணி திரும்ப வந்தால் நம்ம என்ன செய்வோம்? அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கொஞ்சுவோமா? கிடையாது. எடுத்தோன்னே அந்த பிள்ளைய ஏன் இப்படி பண்ணுனேன்னு சண்டை போட தான் செய்வோம். சண்டை போடுவோம், திட்டுவோம், எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக தான் சரி நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாது ஏதாவது செய்வோன்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் இந்த தகப்பன் பாருங்கள், ஓடி போய் அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சி மனதுருகிறாரு. என் பிள்ளை என்னை தேடி வந்துருச்சு, என்னோடைய விசுவாசம் என்னோட நம்பிக்கை வீண் போகலை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சி அவனை முத்தம் செஞ்சு என்ன சொல்கிறாரு? அந்த குமாரன் அப்போ என்ன சொல்கிறான்? தகப்பனுடைய அன்பை பார்த்தோன்னே குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். நான் பரத்துக்கு விரோதமாக என்னை படைத்த பரலோக பிதாவுக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அவனுக்கு தெரியுது, மனசாட்சி, அவனோட மனசாட்சி அவனை குற்றம் சாட்டுது. நான் என்னை படைத்த பிதாவுக்கும் நான் நல்லவனா இல்லை, என்னுடைய தகப்பன் பூலோக தகப்பனுக்கும் நல்லவனா இல்லை, 2 பேருக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சிட்டேன். நான் உங்களுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்கிறான். இனிமேல் நான் உங்கள் பிள்ளைன்னு என்னை நான் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவன் மனசாட்சி அந்த இடத்துல குற்றமுள்ளவனாக இருந்திருக்கு. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறாரு? அந்த குமாரனுக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணுறாரு. தகப்பன் ஊழியக்காரருங்க, அவர்கிட்ட வேலை பார்க்குற பணிவிடைக்காரர்கள்ட்ட சொல்கிறாரு, உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்க என் பிள்ளைக்கு. என்னுடைய மகன் துன்மார்க்கமாக இருந்து அவனுடைய புத்தி மங்கி போன புத்தி தெளிஞ்சு போய் என்கிட்ட திரும்ப வந்துட்டான். உயர்ந்த வஸ்திரம், அவன் கைக்கு மோதிரம், கால்களுக்கு பாதரட்சை, இவைகளை கொண்டு வந்து போடுங்க. கொழுத்த கன்றை அடித்து நல்லா சமைங்க, நம்ம எல்லாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். அவன் மரித்து போயிட்டான், பாவத்தில் மரித்து போயிட்டான். இப்போ அவன் மரித்தவன் உயிர்த்து திரும்பவும் என்னிடத்தில் காணப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தகப்பன் அவனுடைய பாவத்தை பார்க்கல, அவன் செஞ்ச தப்பிதங்களை பார்க்கல, சொத்தை பிரித்து கொடுங்கன்னு சண்டை போட்டதை பார்க்கல. என்னுடைய குமாரன், என் மகன் திரும்பவும் உயிர்த்தான், அவன் பாவங்களை உணர்ந்து மனம் திரும்ப என்கிட்ட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு? ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த கொண்டாடணும், விருந்து செய்யுங்கன்னு சொல்கிறாரு. அப்போது அந்த மூத்த குமாரன் வராரு. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன் வீட்டுக்கு வரான். மூத்த குமாரன் வரும்போது வீடு ஃபுல்லாக ஒரே ஜனக்கூட்டமாக இருக்காங்க, ஒரே கீத வாத்தியம், எல்லாம் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி சந்தோஷமாக இருக்காங்க.
அப்போ அந்த மூத்த குமாரன் என்ன பண்ணுறாரு, காலையில் நம்ம வயலுக்கு போகும்போது இந்த மாதிரி எந்த விசேஷமும் நடக்கலையே, நம்ம வீடு எப்பவும் போல் நார்மலாக தானே இருந்துச்சு, அப்பாவும் நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலையே, இன்றைக்கி என்ன விசேஷம்னு தெரியல, இப்படி ஒரே பாட்டு, அங்கே என்னன்னா சமைக்கிற வாசனை, பிரியாணி வாசனை தூக்குது, இங்கிட்டு ஒரே டான்ஸாக இருக்குது, எல்லாம் பாட்டு பாடி சந்தோஷமாக இருக்காங்களே என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு பணிவிடைக்காரனை அழைத்து என்னன்னு சொல்லி விசாரிக்கிறான். என்ன நடக்குது இங்கே, ஏன் எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, ஏன் எல்லாம் பாட்டு பாடுறாங்க அப்படின்னு விசாரிக்கிறான். அப்படி விசாரிக்கும் போது அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார். உடனே அவர் என்ன சொல்கிறாங்க, உம்முடைய சகோதரர் வந்தார் அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் உடனே மூத்த குமாரன் ஷாக் ஆகுறார். என்னடா சொத்தெல்லாம் பிரித்து வாங்கிட்டு போயிட்டானே, இவன் எதுக்கு திரும்ப வந்தான், அதுக்கா இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த குமாரன் ஒரு ஷாக் ஆயிடுச்சு அவருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். யாராக இருந்தாலும் கோபம் வரதானங்க செய்யும், நம்ம இந்த வீட்டிலையே இருக்கிறோம், நமக்கு அப்பா எதுவுமே செய்யலை, ஆனால் அவன் இளையகுமாரன் சொத்தெல்லாம் வாங்கிட்டு போய் அழித்து பிச்சைக்காரன் மாதிரி இந்த நிலமையில் வந்திருக்க இவனுக்கு போய் இவ்வளோ பெரிய கொண்டாட்டமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு அவன் உள்ளே போக மனதே இல்லாமல் அவன் தகப்பனோ மனதில்லாமல் வெளியவே நின்றுக்கிட்டு இருக்கான், அந்த வாசற்படியிலே நிற்கிறான். அப்போ அந்த தகப்பன் என்ன பண்ணுறாரு, தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அந்த தகப்பன் என்ன பண்ணுறாரு, வெளியே வாப்பா உள்ளே வான்னு ரொம்ப கூப்பிடுறாரு. அவனுக்கு போக மனசே இல்லை. அவன் கேட்குறான் அப்போ அவங்க அப்பாட்ட. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான், அப்பா நான் இவ்வளோ நாள் உங்கள் கூட தான் இருக்கேன், நீங்கள் சொல்கிற எல்லா வேலையும் செய்கிறேன், உங்களை நீங்கள் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக எதிராக எதுவுமே நான் பேசினதில்லை, உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கேன், ஒரு நாள் கூட உங்கள் கற்பனையை மீறினதில்லை, அப்படின்னா நீங்கள் சொன்னதை அப்படியே செய்கிறேன், அதை மீறி நான் நடந்ததே இல்லை, இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணீங்க, என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாக இருக்கும்படி என் நண்பர்களோடு கூட நான் போய் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நீங்கள் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கல, ஆடுன்னு கூட கேட்கல, அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீங்கள் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ உம்முடைய மகன் இளையகுமாரன் வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அப்படி சொல்லி, ஆனால் இளையகுமாரன் துன்மார்க்கமாக செஞ்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டான், அவனுக்காக இவ்வளோ ஒரு விருந்து பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அந்த தகப்பன் சொல்கிறாரு, மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது, எனக்கு உண்டானது எல்லாம் நீ என்கிட்ட தான் இருக்க, என்னோடது எல்லாமே உனக்கு தான், எனக்குரியது எல்லாமே உன்னுடையதாக இருக்கிறது, உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான். அவர் என்ன சொல்கிறாரு, உன் சகோதரன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், அவன் பாவ வாழ்க்கையினால் அவனுடைய ஆத்மா பாவத்தில் மரித்து போய் கிடக்குது, ஆனால் அவன் திரும்பவும் மனந்திரும்பி உயிரோடே வந்தான், காணாமற் போனான், தேசத்தை விட்டு வேறு தேசத்துக்கு போயிட்டான், திரும்பவும் தன் சொந்த தேசத்துக்கு திரும்பவும் வந்தான், ஆனபடினாலே ஆனால் நீ இங்கே தான் இருக்க, அதனால் நம்ம சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான். இங்கே ஒரு தகப்பன், இங்கே என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா,
ஒரு தகப்பன் இவ்வளவு அதிகமாய் ஒரு மகனை நேசிக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதே நம்ம உலகத்துக்குரிய தகப்பன் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நேசிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா அது அப்படி இருப்பாங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது யாரையும். ஒரு சில தகப்பன்மார்கள் இப்படியும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் நம் பரலோக பிதா நம்மேல் வைத்த அன்பு பெரியது. அவர் நம்முடைய பாவத்துக்காக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய சொந்த குமாரன் என்று கூட பாராமல் அவருடைய சரீரத்தை பிற்க கொடுத்தார். அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அவருடைய பாவமில்லாத சரீரம், பரிசுத்தமான இரத்தம் நமக்காக கொடுத்தார். அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும், நம்மளுடைய பாவத்துக்காக ஏன் அவர் மரிக்கணும்? நம்ம இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவத்துக்காகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். இதுதான் தகப்பனுடைய அன்பு. அவர் நம்மேல் வைத்த அன்பு. என் பிள்ளை பாவத்தில் விழுந்து கிடக்கிறானே, அவனை நான் எப்படியாவது மீட்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய குமாரனையே பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அந்த அன்பை எண்ணி நாம் அவருக்கு நன்றியுள்ளவர்களாய், நாம் பாவத்தில் உலையான சேற்றில் இருந்த நாட்களில் நம்மை கரம் பிடித்து தூக்கினார். நம்ம எத்தனையோ நாள் பாவத்தில் இருந்திருக்கோம், உலையான சேற்றில் இருந்திருக்கோம், துன்மார்க்கமான காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டு இருந்திருக்கிறோம். ஆனாலும் என் மகளேன்னு அவர் நம்மளை நோக்கி கூப்பிட்டார், என் மகனேன்னு கூப்பிடுறாரு. அவர் நம்மளை கழுவி சுத்தம் பண்ணி அவருக்கு சொந்தமான ஜனமாக நம்மை தெரிந்து கொண்டார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர் அவருக்குரிய ஜனமாக, சொந்த ஜனமாக அவர் தெரிந்தெடுத்தார். நம்மளுடைய கடமை என்ன? நம்ம செய்ய வேண்டியது என்ன? அவருடைய துதியை நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லி அவரை துதித்து, அவரை ஆராதித்து, அவரை பாடி, அவரை மகிமைப்படுத்தி, இது மாத்திரமே நான் செய்யக்கூடிய கடமை. அவருடைய பரலோக ராஜ்யத்தை நாம் அநேக மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறவர்களாய் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அனைவரும் சேர்ந்து நாம் ஆராதனை செய்வோம். அனைவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடி, அப்பா சேற்றிலிருந்து என்னை தூக்கினீரே, கன்மலையின் மேல் நிறுத்தினீரே, தகப்பனே உம்மை நாங்கள் பாடி ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நீர் ஒருவரே பாத்திரர், நீர் ஒருவரே உன்னதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரனோடு சேர்ந்து நாம் ஆராதனை செய்வோம், துதித்து பாடுவோம், கரங்களை தட்டி உற்சாகமாய். கர்த்தர் நமக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. எல்லாம் எழுந்து நின்று நல்ல கரங்களை தட்டி நாம் பாடுவோமா, ஆராதிப்போமா. தேவாதி தேவனை நாம் ஆராதிப்போம். தேவாதி தேவனை நன்றி, நன்றி ராஜா. கன்மாலை மீது தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே, கன்மாலை மீது. இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு, எவ்வளவு பெரிய அன்பு! இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு. நம்முடைய அன்பு இல்ல, இயேசுவின் அன்பு, அவருடைய நேசம், ஒரு தகப்பனுடைய நேசம். இதோ இந்த செய்தியிலே கேட்டது போல தகப்பனுடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு! அந்த அன்பை தான் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி, தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே, கன்மாலை மீது தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே, கன்மாலை மீது. எல்லாம்
கரங்களை அசைத்து பாடுவோமா? எல்லாம் கரங்களை உயர்த்தி அன்பு. ஆமென். ஒரு அபிஷேகத்தின் வல்லமை, வல்லமை, வல்லமை. அப்பா, அபிஷேகத்தின் வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இறங்குவதாக, இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம ஒவ்வொருவரை நிரப்பி கொண்டிருக்கிறது. அவருடைய அன்பு, அன்பு, நேசரின் அன்பு, அவருடைய அன்பு, உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது நம்மை ஒவ்வொருவரை நிரப்பி கொண்டிருக்கிறது. நம்ம குடும்ப சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. நம்ம குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மாற்றி கொண்டிருக்கிறார். உங்கள் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிந்து கொண்டிருக்கிறார். ஒரு விசை, ஒரு விசை நமக்கு தேவனுக்கு முன்பாக நம்ம இருதயங்களை தாழ்த்தி, நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே உமக்கு விரோதமாகவும் உம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் ஆண்டவரே, ஒரு விசையின் பாவங்களை மன்னிகை என்று சொல்லும் பொழுது, அறிக்கையிடும் பொழுது, பரம தகப்பன் நம்மீது வைத்த நேசம், அவருடைய அன்பு நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்முடைய சொந்த குமாரனாக ஏற்றுக்கொள்ளுகிறார். இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு. இப்பொழுது கரங்களை தட்டி, கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். இயேசுவின் அன்பு மாறாததே, அற்புதம் அற்புதமே. வல்லமை 7 சபைகள் மத்தியில் உலாவுகிற இயேசு கிறிஸ்து, இந்த நாளில் எங்கள் மத்தியில் உலாவுகிறீர், உலாவுகிறீர், உலாவுகிறீர். நன்றி, நன்றி ராஜா, நன்றி, நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, ஆமென். புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. சொல்லுவோம். பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. அபிஷேகத்தின் வல்லமை உற்சாகமாய், உற்சாகமாய் பாடுவோம். அபிஷேகத்தின் வல்லமை, வல்லமை, வல்லமை இப்பொழுது நம் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. சிங்காசனத்தில் இருந்து நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. ஒரு தாய் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறைப்பாளோ என்று சொல்லியிருக்கிறார். அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. கழுகை போல புது மேலன் கொண்டு உயரம் பறந்திடச் செய்தாரே. பரந்திடச் செய்திட்டாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. நன்றி, நன்றி, நன்றி தகப்பன். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன், 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 துதிக்கிறேன். பிதாவின் அன்பு, பிதாவின் அன்பு, இயேசு கிறிஸ்துவை ஜீவ பலியாக கொடுத்த பிதாவின் அன்பு, பிதாவின் அன்பு, நம்மளை நேசிக்கிற பிதாவின் அன்பு இப்பொழுது நம் ஒவ்வொருவரையும் அந்த அன்பு நிரப்பி கொண்டிருக்கிறது. நம்ம இணை புரியாத ஒரு மகிழ்ச்சியை நம் இதயத்தில் ஊற்றி கொண்டிருக்கிறார், நம் உள்ளத்தில் ஊற்றி கொண்டிருக்கிறார். இணை புரியாத ஒரு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், சந்தோஷம் இப்பொழுது நம் மத்தியிலே, நம் உள்ளத்திலே இயேசு கிறிஸ்து ஊற்றி கொண்டிருக்கிறார். நன்றி, நன்றி ராஜா. உம்முடைய வல்லமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம் இடத்தை நிரப்பட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள்
ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. முழு மனதோடு நாம் கர்த்தரை துதிப்போம். ஹalleluya. மாறாத இயேசுவின் அன்பு. ஹalleluya. ரிபல சங்கர பல துரிகர பல. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாறாத இயேசுவின் அன்பு, தகப்பனின் அன்பு, புத்திர சுவிகாரத்தை எனக்கு தந்தார். அவருடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொண்டார். ஹalleluya ஹalleluya. பெற்ற தாயும் தந்தையும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன தேவன் நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய். பிதாவின் அன்பு, பிதாவின் அன்பு, பிதாவின் ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர் இப்பொழுது நம் மத்தியில இறங்கி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டு இருக்கிறார். அன்பு சகோதரியே, உங்கள் சூழ்நிலையை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுது பிதாவின் அன்பு, பிதாவின் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொண்டு இருக்கிறார். குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த புதிய வருஷத்திலே உங்க குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். நீங்களே பாப்பீங்க உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பாப்பீங்க. பிள்ளைகள் மத்தியில ஒரு மாற்றத்தை பாப்பீங்க. உங்க பிள்ளைகளுடைய மத்தியில ஒரு மாற்றத்தை பாப்பீங்க. எப்படி இது இப்படி ஆயிற்று என்று நீங்கள் ஆச்சரியப்படும்படியாக இப்பொழுது தேவன் உங்கள் குடும்பத்தின் மேல் ஒரு அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றி கொண்டு இருக்கிறார். ஒரு அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றி கொண்டு இருக்கிறார். குடும்பத்தில் ஒரு சூழ்நிலையை மாற்றி கொண்டு இருக்கிறார். எப்படி இதெல்லாம் மாறும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீங்க. எப்பொழுது இவர்களால் திருந்துவார்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது உங்கள் குடும்பத்திலே உங்கள் சூழ்நிலையை இயேசு கிறிஸ்து மாற்றி கொண்டு இருக்கிறார். பிதாவின் ஆவியானவர் உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார். இப்பொழுது அந்த நேசம் உங்கள் குடும்பத்தை மாற்றி கொண்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த சூழ்நிலைகளில் எந்தெந்த இடங்களில் எல்லாம் விடுதலை இல்லாமல் இருக்கிறதோ இயேசு கிறிஸ்து இந்த நேரத்திலே விடுதலையை தந்து கொண்டு இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. thank you jesus. நாம் அர்ப்பணிப்போம் ஆண்டவருடைய கரத்திலே, பலிபீடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஹalleluya அவ்வளவு மேலான அன்பு தான் உங்க அன்பு தான். ஆமென் ஆமென். மேலான அன்பு. நன்றியோடு நாங்கள் ஹalleluya. thank you jesus. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். நன்றி நன்றி ராஜா. முழு உள்ளத்தோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் ஹalleluya. நன்றி மேலான அன்பு. thank you jesus. நன்றி 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 அப்பா. இம்மட்டுமா எங்களை நடத்தினீரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி. ஆமாண்டவரே, உலகத்தின் முடிவு வரையும் எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய நன்றி செலுத்துவோம். ஹalleluya. நன்றி நன்றி அப்பா. காற்றும் இல்லாமல் மழையும் இல்லாமல் வாய்க்காலை நிரம்ப பண்ணுகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். ஹalleluya. thank you jesus. நாங்கள் ஆராதிக்கிறோம். நன்றி ராஜா. நாங்கள் ஆராதிக்கிறோம். மை துதிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஹalleluya ஹalleluya. நன்றி ராஜா. நன்றி அப்பா பிதாவே, எங்கள் பரலோக தகப்பனே, எங்கள் மேய்ப்பரே அப்பா, எங்கள் அரணே, எங்கள் கண்மலையே, எங்கள் கோட்டையே, எங்கள் துருகமே, எங்கள் ரட்சிப்பே. ஹalleluya. எங்கள் உயர்ந்த அடைக்கலமே. thank you jesus. thank you lord. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. ஆமென். ஹalleluya ஹalleluya. ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக மலைகளை பெயர்ப்பாரே.
ஆமென். Thank you Jesus. ஹalleluya. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆமென். அவர் ஜீவனுள்ள Thank you. தேவன். ஆமென் ஹalleluya. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, ஆமென். வசனித்து Thank you. நிறைவேற்றாதிருப்பாரோ, நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. ஆமென். நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. சொல்லுவோமா? கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிக்கிறது. கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீர். எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீரே. அப்பா தகப்பனே, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தையும் வாய்க்காத செய்கிறவரே, உமக்கு நன்றி நன்றி. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா வறுமைகளையும் நீக்குகிறீர் ஆண்டவரே. எல்லா போராட்டங்களையும் நீக்குகிறீர். ஒராபா சக்கரபல பாபா, எங்களுக்காக யாவையும் செய்கிற கர்த்தர், எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பாடுகளையும் நீக்கி கொண்டு இருக்கிறீங்கப்பா. நன்றி 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 ராஜா. ஆமென் ஆமென். ஆமென். திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஆமென் ஆமென். ஒராபா பாபா பாபா சக்கரபல யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் ஆமென். யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், ஆமென். எனக்காக யாவும் செய்வார் என்று நம்முடைய இருதயத்திலே நாம் ஆழமாய் விசுவாசிப்போம். அவரில் அன்பு கூறுவோம். இன்னும் அதிகமாய் அவரில் வளருவோம். அவருடைய வசனத்தை, வார்த்தைகளை அதிகமாக தியானிப்போம். ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத, நம்முடைய தேவனால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடிக்கிறார். ஆமென் அவர் ஆமென். சொன்னதை செய்து உங்கள் முடிக்கிறார். வாழ்க்கையில் சொன்ன எல்லா வாக்குத்தத்தத்தையும் அவர் செய்து முடிப்பார். வார்த்தைகள் மாறாது. எல்லா தீர்க்க தரிசனை நிறைவேற்றுவார். ஒராபா சக்கரபா பாபா வார்த்தையோ ஒராபா லாத்துரு வீக்கரபா. ஒரு நாளும் உங்களை குறித்ததான திட்டத்தை தேவன் நிறைவேற்றுவார். ஒராபா சக்கரபா ஒரக்கரபா யாத்துரு வீக்கரா ஒராபா சக்கரபா. நீங்க நினைக்கலாம் எப்படி நிறைவேறும் என்று, ஆனா தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நன்றி, நமக்காக செய்து முடிப்பார். உங்களுடைய துக்கங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். நன்றி 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 ராஜா. நன்றி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய்,
கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஆமென். சக்கரா பாபா. நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆமென் கர்த்தர் எனக்காய் ஆமென். யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நன்றி ராஜா. கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் நன்றி மலைகளை பெயர்ப்பாரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. எனக்காக மலைகளை பெயர்க்கிற தேவன். ஆமென் ஆமென். Thank you, Lord. எனக்காக மலைகளை பெயர்க்கிற தேவன். இயேசுவே அப்பா. நன்றி ராஜா, நன்றி. நன்றி 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 நன்றி. ஆண்டவரே, எந்த விதமான ஆதாரமும் எந்த விதமான அடையாளமும் இல்லாதிருந்தோம் வாய்க்காலை நிரம்ப பண்ணுகிற தேவன் நீர். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி ராஜா. Jesus, we Thank you, worship you. Jesus. Thank you Jesus. நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி ராஜா. நீர் உன்னத, நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் ஆமென் மகத்துவமானவர். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். ஆமென் ஆமென். Hallelujah. Thank you நான் Jesus. ஆராதிப்பேன். Thank you Jesus. உங்களின் மத்தியில் உம்மை நான் ஆராதிப்பேன். ஆமென் ஆமென் ஆமென். உம்மை Thank you, Holy ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தின் உம்மை வல்லமை. துதிக்கிறோம். என் நம்பிக்கை அது ஒண்ணுதான் ஆண்டவரே. ஆமென் ஆமென். Hallelujah. உம்முடைய வார்த்தைகள் நிலை நிற்கும். ஆமென். நன்றி நன்றி. Thank you. உம்முடைய வார்த்தைகள் நிலை நிற்கும். ஆமென் ஆமென். நன்றி ராஜா. காரானூரிலே இருக்கும் பொழுது ஆபிரகாமை அழைத்து ஆமென் பெரிய சந்ததியாக்குவேன். ஆமென் Hallelujah. சாராள் மூலமாய் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லி ஆமென் ஆமென். Thank you. அந்த வார்த்தை இன்றளவு நிலை நிற்கிறதே ராஜா. ஆமென் ஆமென். Thank அது you. மாறவில்லை அப்பா. ஆமென். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம். நீ சொன்ன வார்த்தைகள், ஆமென் நீ Hallelujah. தீர்க்க தரிசனங்கள் மாறுவது இல்லை. ஆமென். அது நிலை மாறுவதில்லை. நிற்கும். ஆமென். ஆபிரகாம் ஆண்டவரே ஆகாரை திருமணம் பண்ணி கொண்டு உங்க சித்தத்திலிருந்து கொஞ்சம் விலகினா கூட ஆமென். மறுபடியும் உங்களுடைய சித்தத்திற்குள்ளாக அவரை அழைத்து அதை Hallelujah. நிறைவேற்றின தேவன் நீர். ஆமென். ஆமென் ஆமென். நான் நிச்சயமாகவே சாரால் ஆசீர்வதிப்பேன். Hallelujah. அவள் மூலமாய் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேன். ஆமென். அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடு. ஆமென். Thank you. Thank you. Thank you. அவர் உனக்கு சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் கிரியை செய்யாம உன்னிலிருந்து எடுக்கப்படுகிறது இல்லை. ஆமென். Thank you. அது வெறுமன ஒரு வல்லமையற்ற வார்த்தைகளாக உன் வாழ்க்கையில இருப்பது இல்லை. ஆமென். Hallelujah. Hallelujah. நன்றி. ரெண்டு காரியத்தை ஆண்டவர் ப்ரொஃபட்டிக்கா சொல்றாரு. ஆமென். Thank you, அது Jesus. கிரியை செய்யாம உன்னிடத்திலிருந்து எடுக்கப்படுகிறது இல்ல. ஆமென். அது ஆமென். கிரியை செய்யாம அமைதலா இருக்கிறது இல்ல. ஒரு விதை விதைச்சா Hallelujah. அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள அது வளர்ந்து நன்றி. அதுக்குரிய பலனை கொடுக்கணும். ஆமென். அப்படி இல்லைன்னா அந்த விதை செத்ததா இருக்கும். ஆமென். Hallelujah. அவருடைய வசனம் செத்தது அல்ல. அவருடைய ஆமென். வசனம் ஜீவன் உள்ளது. ஆமென். Yes. Thank you. Hallelujah. உனக்குள்ளே விதைக்கப்பட்ட அவருடைய வசனமானது ஜீவன் உள்ளது என்று சொல்லி கர்த்தர் ஆமென். சொல்றார். Thank you Jesus. ஒராபா நன்றி ஷக்கரா. அப்பா. நன்றி 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 ராஜா. சொன்னதை செய்யும் வரை ஆமென். நீர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை நீர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் ஷலபா. கர்த்தர் எனக்காய்
செய்து முடிப்பார். எனக்காய் கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நன்றி ராஜா, நன்றி நன்றி காரியத்தை செய்ய நன்றி ராஜா. இயற்கையும் மாற்றுகிற தேவனாய் ஆமென் ஆமென் எனக்கு சொன்னதை நிறைவேற்ற ஆமென் இயற்கையும் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். ஆமென். நன்றி ராஜா, தடைகளை தகர்க்கிற தேவனாய் ஆமென். நன்றி நன்றி ரபா ஷக்கரபா. Thank you, Jesus. Thank you, இந்த Jesus. வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இது ஆமென். எப்படியாக தெரியாது. நீ காற்றையும் காண மாட்ட, ஆமென். மழையும் காண மாட்ட. ஆமென். ஆனா உன் வாய்க்கால்களை நான் நிரப்புவேன். ஆமென். நன்றி நன்றி ஏதோமின் வழியாக தண்ணீரை கொண்டு வந்த தேவனே, ஆமென் ஆமென். Thank you. தண்ணீரை கொண்டு வந்த தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆமென் ஆமென். Thank you. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. நன்றி ராஜா, நன்றி நன்றி, செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி நன்றி ராஜா. தரபா ஷக்கரபா. உங்க மேல இருக்கிற என்னுடைய விசுவாசம் இன்னும் உறுதிப்படட்டும். ஆமென் ஆமென். விசுவாசத்தை துவக்குகிற ஒரு முடிக்கிற ஒரு மாணவரே, உங்க கிருபை எனக்குள்ள ஊற்றுங்க ஆண்டவரே. ஆமென். அந்த விசுவாசத்துல நான் நன்றி ராஜா. அசைவுறாம நிக்கட்டும். ஆமென். Thank you. Thank Thank you. you, Jesus. ரபா ஷக்கரபா லாத்து. காற்றடித்தாலும் ஆமென். புயல் வீசினாலும் அந்த விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாய் ஆமென். நன்றி நன்றி Thank நன்றி you, செலுத்துகிறோம். Jesus. Thank you, Jesus. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென். நன்றியப்பா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி ராஜா, அப்பா. நன்றி ராஜா. இயேசுவே, ஆமென். இயேசுவே. நன்றி ராஜா. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you Jesus. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் ஆமென். இயேசுவின் நாமம். நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. உம்முடைய நாமத்தை நாங்கள் Thank you. உயர்த்துகிறோம். Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. நன்றி ராஜா. Hallelujah. நன்றி நன்றி ரே ராஜா. பாபா பாபா சந்தர கரபா ஷலபரபா துதிபிக்கும் ஒரு அபிஷேகத்தின் வல்லமை எங்கள் மத்தியில் ஊற்றி கொண்டிருக்கிறீங்க அப்பா. Hallelujah. உடைய உயிர் தெழுந்த வல்லமை கர்த்தருடைய இந்த ஆலயத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது ராஜா. கர்த்தருடைய உராபா ஷகரபா பாபா அன்றைக்கு எலியாவின் பலிபீடத்தை நிரப்பினது. ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய அக்கினி நம் ஆமென். ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆமென். கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய ஆமென். குடும்பங்களை நிரப்பி ஆமென். கொண்டிருக்கிறது. Thank you, thank you, Hallelujah. thank you, thank you. கர்த்தருடைய அக்கினி சகலத்தையும் புதிதாகும். உரக்கரபா. தேவையில்லாத எல்லாவற்றையும் சுட்டெரிக்கும் ஆமென். கர்த்தருடைய அக்கினி. Amen. Hallelujah. Thank you, thank you. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Uraba shakara baba. Hallelujah. Thank you, thank you. Hallelujah. Hallelujah. நன்றி உம்மை ராஜா. துதிக்கிறோம். Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Amen, amen. எல்லா துதிக்கும் பாத்திரரே. Hallelujah. Hallelujah. எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. Hallelujah. Hallelujah. நன்றி இயேசுவே அப்பா. உன்னதமானவரே. Hallelujah. உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உராபா ஷகரபா நன்றி லாத்துருபிக்க. செலுத்துகிறோம் எங்களை தகப்பனே. எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு அபிஷேகத்தின் வல்லமை. நன்றி 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 அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு அபிஷேகத்தின் வல்லமை. Hallelujah. உராபா ஷகரபா. Hallelujah. அப்பா, ஜீவனுள்ள எங்களை தேவனே. பரிசுத்தப்படுத்துகிறது உம்முடைய இரத்தத்தின் வல்லமை. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்துக் கொண்டது. உராபா ஷகரபா லாத்துருபிக்க. ஜீவனுள்ள தேவனே. உராபா ஷகரபா. உம்மை ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தைரியமாய் எங்களை கிருபாசத்தனதையில் கூட்டு வந்து சேர்த்தது. Hallelujah. உராபா ஷகரபா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். Hallelujah. Amen. பூமி அனைத்தும் உம்முடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. Hallelujah. நன்றி இயேசுவே. நன்றி 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 அப்பா. உராபா ஷகரபா லாத்துருபிக்க. நன்றி நன்றி நன்றி. நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒரு முப்பரின் உலை ஆமென் போல ஆமென் இணைந்து. ஆமென். ஓரி ஷஹதரமரது. நன்றி ராஜா. ஓரப நன்றி ஷஹதரமரதுரி. நன்றி ராஜா. இதரமரதுரி அந்தரபூலமர Thank you, Jesus. ஷஹதரமர. Hallelujah. உராபா ஷகரபா. ஓரி விரி அந்தரமர.
Thank you, Jesus. எங்களை அர்ப்பணிக்கிறோம் Thank you. உம்முடைய பலிபீடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. Amen. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. நன்றி, நன்றி, Thank you. நன்றி, அப்பா. நன்றி, Thank you, நன்றி. Hallelujah. 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 Uraba shakara bala 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 bala. Uraba shakara bala turubikara baba. எங்கள் Uraba நித்திய shikara bala bala shakara bala turubikara. எங்கள் கோட்டையே, எங்கள் அரணே, நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் தேவன் பரிசுத்தப்படுத்துகிறார். நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். ஹalleluya. ரூவா காற்றே, ஹalleluya. ஹalleluya. ரூவா காற்றே, ஹalleluya. 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 Thank you, Jesus. Thank you, நன்றி, Jesus. நன்றி, நன்றி ராஜா. இயேசுவே, அப்பா. நன்றியோடு எல்லா உம்மை துதி, ஸ்தோத்திரிக்கிறோம், கனம், துதிக்கிறோம். மகிமை எல்லாவற்றையும் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் இந்த ஆராதனையிலே உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் மத்தியிலே நாங்கள் கடந்து வந்ததுக்காக நன்றி. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த சபையை சுற்றில் இருக்கிற 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். அதுக்காக தான் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீங்க. இந்த சபையை சுற்றிலும் இருக்கிற 2 கிலோமீட்டர் சுற்றி அளவு உள்ள மக்களை எங்கள் சபைக்கு நீங்கள் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறேன். எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பேற்கும்படி ஜெபிக்கிறேன். எங்கள் வாழ்க்கையை பொறுப்பேற்று வழி நடத்துங்க. மீதியான வேலையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்களே எங்களை பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் குடும்பத்தோடும் நம்மோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.